எவ்வளோ பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையா நான் அங்கே போனேன். அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்காய் முளைக்கும், ஏவிஎம்ல மட்டும், வேற எங்கேயும் இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. நான் அதை போய் முதல்ல அந்த மண்ணு மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக என்னை அந்த வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி தான் எனக்கு வச்சிருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வர வேணுங்கிற நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு கொஞ்சற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகல வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார். அவர் நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்ததுனால கொஞ்சம் தைரியமா பேசுவேன். இப்போ சொன்னார் இல்லையா, வைரமுத்து சார் சொன்னார், இல்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமா பேச முடியும். ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் சகலகலாவனுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமால எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள். இப்ப எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வர முடியல. அவர் தான் போய் அங்க அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎம்முக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கும்.